நமக்கு நண்பராக இருந்தவெல்லாம் பகைவன் மட்டுமல்ல துரோகிகள். நாம் வீழ்ந்து விட்டோம் என்ற நோக்கோடு அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறார். அவர் தான் காரணம். இன்னைக்கு வேல்முருகன் அண்ணன் எடுக்கிறாரு. யார்கிட்ட போய் நிக்க போறாரு? ஒத்த சீட்டுக்கு போய் கருணாநிதி காலில் போய் நிக்க போறாரு. அண்ணன் திருமாவளவன் எடுக்கிறாரு. அவர் எங்க இருக்காருன்னு நான் சொல்ல தெரியல, உங்களுக்கு தெரியும். அதை விட்டு வர போறது இல்லை. நாம் தமிழர் கட்சி இன்றும் இல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாளும் இல்ல, தனித்துதான் நிற்போம். தோல்வி அடைந்து சர்வநாசமானாலும் தடிச்சுதான் நிற்போம் நாங்க. அண்ணன் சீமான் எப்படின்னா அண்ணன் திருமாவளவன் இருக்காரு. அவங்க கட்சியில இருக்கவங்க அண்ணன் சீமானை விமர்சிக்கிறாங்க கடுமையா. அதை அவர் ரசிக்கிறார். ஆனா சீமான் அண்ணன் வந்து நம்ம கட்சியில இருக்கவங்களாம் அவங்க விமர்சிக்க கூடாது, அண்ணன் மூத்தார் அப்படிங்கிற யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா ஒட்டுமொத்த தலைவர்களும் சீமான விமர்சனம் பண்றாங்க, யாரும் கேட்கறது இல்ல. சீமான விமர்சனம் பண்றாங்க, ரசிக்கிறாங்க. இது எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வளர்ந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்க அண்ணன்டா திருமாவளவன் விடுறா, நீ யாரு நான் பேசுவேன், நீங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது அறம். ஸ்டாலின் வீட்டுல ஒரு இளவு விழுந்துச்சு, அண்ணன் போய் இருந்தாரு. அரசியல் என்பது வேறு, அறம் என்பது வேறு. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியா, அது பண்பாடா நீ பாரு. அதுக்காக நீ முதலே அதுக்காக யார் இறப்பாக இருந்தாலும் அது மானுடம்டா அப்படிங்கிறது பேசினாரு. அதே நேரத்துல திருமாவளவன் சிரிக்கிறாரு இவரை நக்கல் பண்ணி பேசும் பொழுது. அப்ப அவருக்கான திருமாவளவன் நல்ல வாசிப்பாளர், அறிவாளி, மாற்று கருத்து அல்ல. இன்னைக்கு திருமாவளவன் சரியா இருந்தா அண்ணன் சீமான இடத்துல அவர் உட்காந்துருக்கணும். உண்மையா பொய்யா? சீமான இடத்துல அவர் உட்காந்துருக்கணும். ஏன்னா அவர் கூட்டத்துல அன்னைக்கில உட்காந்துருந்தாரு. ஏன்னா அவரெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க. நீங்க சரியா இருப்ப, நீ சரியா இருப்ப, நீ சரியா இருப்ப, நீ சரியா இருப்ப. நின்ற எல்லா பேரும் எவனுமே சரியில்லடா, எவனும் நிக்கல. நீ எந்த ராஜபக்சே இந்த மண்ணுல இந்தியாவை தலைமையாக கொண்டு பிரபாகரன் பிள்ளைய கூட விட்டு வைக்க கூடாது, சுட்டு கொள்றான்னு இந்தியா தாண்டா எங்களுக்கு உத்தரவு ஓட்டுச்சுங்க ராஜபக்சே. அப்ப அந்த இடத்துல அதே ராஜபக்சே அதே இடத்துல 3 லட்சம் பேரை ஒன்றுக்கு வித்து ராஜபக்சேவை கை கொடுக்கும் பொழுது நல்ல வேலை உடனே செத்துட்டியா, நீ இருந்தா செத்துருப்ப சொன்னாரா? சொல்றேன். அன்னைக்கே திருமாவளவனோட அரசியல் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராகத்தான் ஒரு நாள் இருந்தார். அவர் சரியாக இருந்திருந்தால் இந்த மண்ணில் அவர் தான் உட்காந்து. ஆனா என்ன, நம்மளெல்லாம் தாண்டி போகும் பொழுது அரசியல் கட்சிகள் முழுக்க இன்னைக்கு ஒரே விஷயம், நீங்க கேட்டதுக்கு ஒரே பதில். இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசவில்லை என்றால் வலைதளங்களில் வெளிச்சம் இல்லை. என்னன்னே சரிதானா? சீமான் அவரை பேசாம தொடாமல் வலைதளங்களில் எவனுக்கு வெளிச்சம் இல்லை. அவரை பேசினாத்தான் அரசியல். இல்லைன்னா எதை பேசுவீங்க? ஆடு மாடு, மண் வளம், மலை வளம், கடல் வளம், கடலமா மாநாடு, மரம் மாநாடு, தண்ணீர் மாநாடு, ஒட்டுமொத்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேசுறது யாரு? சீமான் தானுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டணியும் வலிமையா வச்சிருக்காரு தமிழ்நாட்டுல. மற்றவங்களுக்கு அந்த கூட்டணி வலிமை கிடையாது, கூட்டணியை தன் கைக்குள்ளேயே வச்சிருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. திருமங்கல அண்ணன்ல இருந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம்னா உடனே கூட்டணி கலைச்சி வெளில வந்துடும். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனைனா தண்ணியில் விவசாய நிலம்லாம் அடிபட்டோம் உடனே வெளில வந்துடுவாங்க. அது மாதிரி திருமாவளவன் ஒரு நிகழ்வு நடக்குது, ஜாதிய குடும்பம் நடக்குது, ஒரு நடக்குதுன்னா வெளியில வந்துடுவார், போராடுவார். இப்போ போராட்டம்லாம் அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாகிறது காரணம் என்ன? தெலுங்கு தேசமா இருக்கட்டும், கன்னட தேசமா இருக்கட்டும், மலையாள தேசமா இருக்கட்டும், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு, 80 விழுக்காடு இவனுக்கு தாண்டா கொடுக்கணுங்க. அதே கம்யூனிஸ்டுகள் இங்க பேசுறேன். இந்த கம்யூனிஸ்டுகள் ஆதாமேவாள் காலத்துல இருந்திருக்கு. 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் கருணாநிதி காலையும் ஜெயலலிதா காலையும் நக்கி வாழ்ந்ததே உன்னுடைய வரலாறு. நீ இந்த இடத்துல முல்லை பெரியாறு எனக்கு தண்ணி வேணும் எங்கள் விவசாயிகள் போராடும் போது நீ வெக்கமான சூடு சுரணை இருந்தா எனக்கு நீ போராடுற. சரி, சிபிஐ, எம்எல் என்னென்னமோ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் முல்லை பெரியாற்றோட நதிநீர் என்பது எங்களுக்கு மலையாளிகளுக்கு மட்டும்தான் அங்க இருக்க கம்யூனிஸ்ட் சொல்றானே. இங்க இருக்க கம்யூனிஸ்ட் செத்துருவானா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்க இலங்கை தமிழர்கள் 3 லட்சம் பேரை கொன்று குவிக்கும் போது நாங்க ஒன்றுபட்ட இலங்கையா பாக்குறேன்னு சொல்ற நீ கம்யூனிஸ்ட். அப்ப நீ இந்த மண்ணுக்கானவனா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இவங்க திராவிட கட்சிகள்லாம் நாங்க வலிமையான கூட்டணியில இருக்கோம். வலிமையான என்ன கூட்டணியில வச்சிருக்க நீ? வலிமையான கூட்டணி என்றால் நீ இலவசத்தை கொடுக்காம இந்த மண்ணுல நிக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது களவாண்டாலும் அதுல ஒரு நாணயம் இருக்கணும். கூட இருக்க 3 களவாணிக்கு கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அந்த கூட்டணி உடையவே செய்யாது. இவன் அதை மாதிரி இவன் நாணயமான கூட்டணி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நம்ம கூட இருக்க உறவுகளுக்குலாம் வாங்க, நம்ம மலையோட மாட்டுல எல்லாத்தையும் ஆட்டை போடுவோம், இருக்கிறத பிரிச்சு நம்ம வச்சுக்கிறோம். நம்ம சண்டை சத்தம் போடக்கூடாது. பாத்துக்கோ, சீமான் ஒரு ஆள் வந்துட்டாரு, அவன் வாரியான் தமிழ் சுல்லானா இருக்கான், தமிழ் தேசியம் பேசுறியா, நம்மளை வீழ்த்திருவேன். நம்ம திருடர்கள் நம்ம சரியா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்திய வார்த்தை அவங்களுக்கு இருக்க தவிர கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கு சீமான் தான் காரணம். என் தாயின் மீது ஆணையாக, என் தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக அவர்களுடைய கூட்டணி வலுவாக இருப்பதற்கு காரணம் எங்க அண்ணன் சீமான் தான்.
சீமான் இன்னைக்கு நீ அரங்கத்துல நீ பேசுற ஆடு மாடெல்லாம் மேய்க்கணுங்க மலையெல்லாம் மேய்க்கணுங்கிற 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுக்குற பஞ்சமி நிலங்கிறது ஆதி குடிகள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டோம் ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு கொடுக்கும் 12 லட்சத்தை 10 லட்சம் ஏக்கரை வந்து நீ சீட்டிங் போட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட கட்சி. நீ என்ன நீ ஆடு மாடுகளை மேய்க்க போற நீ இலவசத்தை கொடுக்க போற நீங்க சொல்லுங்க பாப்போம். வெளிப்படையாவே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் ஒத்துக்கிறாங்க, நாங்க பணத்தை இரவிலா வாங்கணும், பகலில் எதனா வாங்கணும், நேரடியா எங்களுடைய அக்கௌண்ட் தானே வந்தது அப்படின்னு சொல்றது. எப்படின்னா இப்ப லஞ்சத்தை ஊழலை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோமா, இல்ல இந்த மக்கள் கம்யூனிஸ்டுகளும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க அந்த இயக்கத்துல பயணிக்கிறாங்களா, இது காலப்போக்கில் எப்படி ஆகும்? இப்போ நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டு ஆகுது அரசியல் களத்திற்கு வந்து. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எத்தனை ஆண்டு ஆகுங்கிற இன்னைக்கு ஆதாம் ஏவல் காலத்துல இருந்து இருக்கேன். 2 சீட்டுக்கு தான் நக்கிறியான். பேய் வர பிசாசு வர கிடையாது, 2 ஒண்ணுதான். இந்த 2 பேயும் பிசாசும் சண்டை ஓட்டு வந்து இது வந்து நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், 2மே நீ பேயும் பிசாசு. நீ இதுல வந்து நாங்க வாங்குறோம் அப்படின்னா வந்து முழுக்க குளிச்சு முக்காடு ஓட்டு என்ன செய்ய பத்திரிகையாளர் சந்திப்பா வர இருக்கு. அவன் சீட்டிங் நல்லா தெரிஞ்சிருச்சு. நாங்க வந்து ஏதோ ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு நக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொள்கையும் கிடையாது. நான் மட்டும் வாங்கல, நீங்களும் வாங்கிருக்கீங்க, அவரும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க, நான் மட்டும் திருட இல்ல, இவரும் திருடுது. நாங்க எல்லாருமே சேர்ந்துதாங்க நாங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஏங்க எங்களை மட்டும் ஏன் சொல்றீங்கிறான் எல்லாம். ஆமா அதேதான், நான் மட்டும் எப்படி கொள்ளையடிச்சேங்கிற, நம்ம எல்லாம் தானே சாப்பிட்டோம், எல்லாம் தானே கலவாண்டோம் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து ஏன் நீ என்னைய மட்டும் ஏன் நீ மட்டும் ஒத்துமைன்னு சொல்ற? அது இல்ல, நம்ம எல்லாருமே வந்து ஒரே நிலத்துல நாங்க வந்து திராவிடம் என்ற பேர்ல கம்யூனிஸ்ட் என்ற பேர்ல வந்து சீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சரியா கம்யூனிஸ்டுகள் இருந்திருந்தால் இந்த மண்ணை என்னைக்கே வந்து வென்றெடுத்திருக்க முடியும். கம்யூனிஸ்டுகள் வந்து ஏன் தோத்த? மண் சார்ந்த மார்க்சியம் தோத்துட்ட நீ. முல்லை பெரியாற்றினுடைய பிரச்சனை வரும்பொழுது இந்த மண்ணுக்காக நீ நிக்கல, அதனால தோத்த. காவேரி ஆற்றினுடைய பிரச்சனை வரும்போது கம்யூனிஸ்டுகள் நீ சரியா நிக்கல, நீ அதனால தோத்த. மீனவர்கள் சுட்டு கொல்லப்படும் பொழுது வந்து இந்த மீனவனுக்காக நீ நிக்கல, நீ அதனால தோத்த. ஈழத் தமிழர்கள் கொன்றளிக்கும் பொழுது வந்து நீ அவர்களுக்கு வந்து ஒன்று ஓட்ட இலங்கையா பாக்குற, நீ அதனால தோத்த. தமிழுக்காக நிக்கல, நீ அதனால தோத்த. இந்த மண்ணுக்காக நிக்கல, நீ நின்றது முழுக்க வந்து உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய ஆட்சி அதிகாரம் என்பது ஏதோ 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் போய் அப்படியே கூட்டத்தோட இந்த பூவோட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூ. அதுக்காக அது பூ இல்ல, நாறு. அது மாதிரி கம்யூனிஸ்ட். அப்ப அது சீட்டு அரசியல், கூட்டு அரசியல், சீட்டு அரசியல், சீட்டு அரசியல் அவ்வளவுதான். இவங்களால வந்து என்னைக்கே செத்துருச்சுக்க. கம்யூனிஸ்டுகள் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். இனிமேல் அவங்க தனிச்சு கலங்கான்ற முடியுமா சொல்லுங்க? ஒரு 1000 ஓட்டு தொகுதிக்கு அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. திராவிடம் என்ன செய்யணும் அப்படின்னாட்டா, அப்புறம் தமிழ் சமூகங்கள் அப்படியே முட்டை உதவி விட்டுரும். என்கிட்ட ஒரு கொலை நடக்கும், முட்டுவேன், மோதுவேன், அடிப்பேன். அப்படியே இவனுடைய சிந்தனை மாற்றங்கள் முழுக்க வந்து என்றுமே வந்து இவர்கள் ஊரணியில் ஒரு புள்ளியில் மொழியாக இவர்கள் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதில் வந்து திராவிட கட்சி சரியான வேலை திட்டத்தப்படும். அப்ப இது முழுக்க முழுக்க ஒருபோதும் இளைஞர்கள் வந்து யார் அறியாமையிலும் இல்லை, எதுவும் தெரியாமலும் இல்லை. இந்த திராவிட கபட நாடகத்தை தமிழ் தேசியம் என்ற ஆயுதங்களை வைத்து வெட்டி எறிந்து தமிழர்களுக்கான ஒரு வரலாற்றை, மண்வளம், மலைவளம், காட்டு வளத்தை மீட்டெடுத்து எங்கள் சோழன் பிடித்த அந்த புலிக்கொடியை பிடித்து எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்வியலை கண்டிப்பாக மீட்டெடுப்போம். இது போன்ற கபட நாடகம், ஏமாற்று வேலை, அயோக்கியத்தனம் ஒருபோதும் இனி வரும் தலைமுறைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்காக அவர்கள் சொல்லுகிற இலவச திட்டங்களை நம்பியும் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போக மாட்டாங்க. இன்னும் இருக்க 60க்கு மேல உள்ள வயசுல உள்ள கிழவங்க தான் இருக்கான், அவனும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவான். இன்னும் வரும் தலைமுறைகள் முழுக்க வந்து நாம் தமிழர்